ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த vlog வந்து நேற்று ஈவினிங்லேருந்து நைட்டு வர எடுத்தது தான். மழை வந்து நேற்றுக்கு காலையிலேருந்தே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சொன்னாங்க, எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு. அவங்க வரும்போதே இந்த கம்பு கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, மரவள்ளி கிழங்கு, அது வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கோதுமை மாவை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டையுமே வச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா போட்டுட்டு ஈவினிங் போலேயே எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து காலையில் அப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இல்லை என்னோடய யோசி சேமி சேனல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் எழுதுறது, இப்படி எனக்கு நேரம் போயிடும். அப்புறம் மத்தியானம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான், ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதனால வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட வர்றதுனால எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும். அவங்க வந்துட்டு ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் 2 மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டைமில் ஏதாச்சும் எழுதணும், ஷூட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் தான் இந்த வீடு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே ஈவினிங் தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நேற்றுக்கும் ஈவினிங் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். மழை டைம் அப்படின்னாலே எல்லா வீடுமே இப்படி கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் எங்கள் வீடு மட்டும்தான் இப்படி ஒரு மாதிரி புழுங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லார் வீடுமே அப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே வாங்கி வச்ச பால் வந்து வீட்டில் இருந்து பார்த்திங்களா, அதை எடுத்து காஃபி போட்டேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சன்ரைஸ் எல்லாம் போட வேண்டாம், வெறும் பாலில் சீனி போட்டு கொடு அப்படின்னு. அப்போ நான் அதை போட்டுட்டு இருந்தவ தான் பக்கத்தில் சைட்லேயே அடுப்பில் கிழங்க வெட்டி அவிக்க வச்சிட்டேன். அந்த வெட்டுறதுக்கு நான் பட்ட பாடு, அதை வெட்டுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகிட்டு மெதுவாக இருந்து தான் கட் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு கையில் வந்து கதவு நஞ்சிட்டு, கதவு இடுக்கில் கையை விட்டதில் நஞ்சிட்டு லைட்டாக, அதனால் அவங்கள வந்து நான் வெட்ட விடலை. நானே கட் பண்ணேனால ரொம்ப லேட் ஆகிட்டும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கம்பு கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சும்மா நம்ம வந்து ஆசைக்கு எடுத்து நம்ம ஒரு பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் அதை அப்படியே வேக வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை மாவு வேறு வீட்டில் தீர போகுது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், ரேஷன்லேருந்து ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கி திரிச்சு கொடுங்க அப்படின்னு. எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அது வரைக்கும் இதை வச்சு எப்படியாவது ஓட்டிடணும். நான் கடையில் வந்து பாக்கெட் மாவு வாங்க மாட்டேன். ஏன்னா கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு வாங்கினாலே 40 ரூபா 45 ரூபா கொடுக்கணும். இது 5 கிலோ கோதுமை. நம்ம வந்து இன்னொன்று வாங்கி வண்டு விழாமல் வச்சிட்டோம் அப்படின்னாலே ரேஷன் கோதுமையில் சூப்பராக சப்பாத்தி எல்லாமே போடலாம். வீடு வாசல் கூட்டிகிட்டு இருக்கும்போதே கிச்சன் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் காலையிலே ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன், சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேனாலே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து வீடு மட்டும்தான் பெருக்கியிருக்க மாட்டேன். மற்றபடி கிரவுண்டு அது வந்து எப்படின்னா வாரத்தில் 2 நாள் பெருக்குவேன், அவ்வளோதான். பெரிய அளவில் க்ளீனிங் வேலை இருக்காது. துணி பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் துவைப்பேன். அப்போ தான் 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால 1-2 துணியாவது சேர்ந்துருக்கும். சம்டைம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா டெய்லி போடுற துணியை டெய்லி துவைச்சிருவேன், நேரம் போகலை அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருவில் வந்து ஆப்பிள் வந்துச்சு. ஆப்பிள் 1 கிலோ வந்து 100 ரூபா, ஒரு 7-8 ஆப்பிள் இருக்கும், நார்மல் சைஸ் தான். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்து. இந்த மாதிரி கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்கிக்கலாம். முந்தா நாள் நைட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பர்கர்னால் லைஃப்லையே சாப்பிட்டது கிடையாது. அது சும்மா தான் ஒரு நாள், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், பீஸாலாம் சாப்பிட்ருக்கேன், இந்த பர்கர் வந்து நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாதுன்னு. அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கண்டினியூவாக எடுக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்குற நீங்களுமே பர்கர் பீஸா அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க, கண்டினியூவாக எடுக்காதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாமா, கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுக்கிட்டேன். துருவின தேங்காய் வந்து கோதுமை மாவில் வந்து சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக போடாதீங்க, கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீனி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து தண்ணி விட்டு கலக்கும்போது நமக்கு சீனி நிறைய இருந்த மாதிரி இருக்கும், எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கலக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக தூக்கலாக இனிப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல்ல அந்த ஸ்பூன் வச்சியே அந்த தேங்காய், சீனி, ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். வீட்டில் ஏலக்காய் இல்லை, அதனால நான் வந்து சும்மா நார்மலாகவே பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
நிறைய ஊற்றிடக்கூடாது, ரொம்ப குழு குழுன்னு வந்துடக்கூடாது. நம்ம கரண்டியில் எடுக்கும்போது திக்காக இருக்கணும் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பதம் கரெக்டாக. ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நான் கூட ஒரு 2 ட்ராப் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா சுற்றி நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து இதில் எந்த ஒரு சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். மாவு ஊறக்கூடிய கேப்பில் வந்து நான் கிழங்க வடிச்சிட்டு வரேன். இந்த மாவு கண்டிப்பாக ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கலக்கின உடனே எண்ணெயை வந்து கொதிக்க வச்சு அதில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து எனக்கு மற்ற வேலை இருந்ததுனால தான் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சரி அந்த இனிப்பு அந்த தேங்காவோட ஃப்ளேவர்லாம் மாவில் இறங்கட்டு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கரண்டி எடுத்து நல்லா குத்திக்கணும். நம்ம தோசை எடுப்போம் பார்த்திங்களா அந்த கரண்டி, அப்போ தான் கிழங்கு வந்து நல்லா குத்துப்படும். நமக்கும் நல்ல மாவு மாதிரி ஈஸியாக வரும். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக குத்திடலாம். இந்த கிழங்கு வந்து குத்தாமல் நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் கேட்டாங்க. ஆனால் நான் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி குத்தி அதில் வந்து நம்ம கொஞ்சம் தாளிசம் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டுக்கு பார்த்திங்களா, அதனால ரொம்ப ஹெவியாக ஃபுட் எடுக்க வேணாம், இந்த 2லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். தேவைக்கு வேணால் பால் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து சோறு எதுவுமே கிடையாது நேற்றுக்கு. இதுதான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருந்து. நான் நைட்டு இந்த மாதிரி டிஃபன் ஏதாச்சும் பண்ணேன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு கருவேப்பிலை உளுந்தம் பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே பானைக்குள்ளே கொட்டிட்டு சுற்றி 4 பக்கமும் கிளறி விட்டால் போதும். அந்த கிழங்கு சாப்பிடும்போதே அவ்வளோ மணமாக இருக்கும். இதை வந்து சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த கூரை மாவு இருக்குல்ல, கேழ்வரகு மாவு, அதை வந்து ஸ்வீட்டாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி தேங்காய்லாம் போட்டு அந்த மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த கிழங்கு இந்த மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி தான் நான் வந்து நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் ரொம்ப கிழங்கு கிடைக்கிறதே அபூர்வம் அந்த மாதிரி இருக்குது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா என் வீட்டு பக்கத்துலேயே யாருமே கொண்டு வர மாட்டாங்க, இல்லாட்டி கூட நான் அடிக்கடி வாங்குவேன். என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் ரோட்டு சைடில் ஒரு அண்ணா வச்சுருந்தாங்களாம். 1.5 கிலோ 50 ரூபா அப்படின்னு நிறையா இருந்து. இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்போது அதை நானே விட மாட்டேன், வேறு எப்படி என்னோடய ஹஸ்பண்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி கிழங்கு ரெடி பண்ணியாச்சு, பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து போண்டாவாக போட்டு எடுக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இடையில வந்து கேட்டாங்க, இது என்னது கலக்கி வச்சுருக்க, தோசை ஊற்ற போறியான்னு. ஆமாம் கோதுமை தோசை அப்படின்னு பொய் சொல்லிட்டு தான் நான் வந்து போண்டா சுடுறேன். என்னோடய ஸ்டைலில் இதுக்கு பேர் தான் போண்டா. நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாவு வந்து கலக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு வாழைப்பழத்தை லைட்டாக பசைஞ்சு போட்டு அப்புறம் சீனி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு நாள் வாழைப்பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் மாவில். என்னோடய ஹஸ்பண்ட் திங்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்காது, எனக்கும் அந்தளவு பிடிக்காதா. அப்படிங்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்து. நான் போட்டிருக்கக்கூடிய இந்த 2 பொருள் வச்சு நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது குடித்து பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் வந்து இது. நம்ம வந்து கடையில் போய் அதிரசம் முந்திரி கொத்தெல்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் தெரியும், நான் செஞ்சோம்னா உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், ஓகேவா. அப்புறம் நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைப்பீங்க என்ன நேற்று சண்டே அதுவும் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு. இங்கே வந்து பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால மாதத்தில் ஒரு 2 சண்டே எப்படியாச்சும் வேலை இருக்கும், சம்டைம் லீவ் இருக்கும். அதனால அவங்க வேலை வந்து எப்படின்னு நமக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது.
அவ்வளோதான் ஃபைனலாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கையில் இந்த புண்ணு இருக்குது பார்த்திங்களா, அதனால் கிழங்கு வச்சு தான் சாப்பிட்றாங்க. அவங்க ஃபஸ்ட்டே டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று டே விலாக் இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ.